ராகுல் காந்தி வந்து பாஜகவை ஓட விடுறாரா ஓட வைக்கிறாரா? ராகுல் காந்திக்கு ஒரு எம்பி எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியல. ஒரு பட்ஜெட்டுன்னா அதில் உள்ள விவரங்களை சுட்டி காட்டி கூடுதல் குறைவு பேசணும். அல்வாக்குன்ற படத்தை காமிச்சு, நிர்மலா சீதாராமன் படத்தை காமிச்சு அதில் இந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்கா. இல்லை, எல்லா இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து ராகுல் வந்து பிஜேபி ஓட விடுறாரு, கேள்வி கேட்கிறாரு, அடிச்சு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டார் பட்ஜெட் பற்றி. என்ன கேள்வி கேட்டார் அவர்? பட்ஜெட் பற்றி கேள்வியே கேட்கலையே. குளத்துல ஏன் தாமரை பூத்து இருக்குன்னு கேட்டால் மோடி என்ன பதில சொல்லுவார்? நாங்கள் குப்பையெல்லாம் வாரி கொட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கு மோடி என்ன பதில சொல்லுவார்? நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், என்ன மத்தியானம் பிரியாணி சாப்பிட போறேன்னு சொன்னால் அதுக்கு மோடி என்ன சொல்லுவார்? பிஜேபி என்ன பண்ணுச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்களே, பிஜேபி என்ன பண்ணியிருக்க மக்களுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இங்கே இருக்கவங்க கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க சன் டிவி கையில், திமுக கையில் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கவங்கள. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லா இடங்களையுமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து ராகுல் காந்தி வந்து பாஜகவை ஓட விடுறாரா ஓட வைக்கிறாரா? அவர் தான் ஓடுறாரு. எப்படி சொல்றீங்க? ராகுல் காந்திக்கு ஒரு எம்பி எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியல. விளையாட்டு பிள்ளை மாதிரி ஓடுறாரு. அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பேச்சே திருமண கூட்டத்தில் பேசுகிற பேச்சு. ஒரு பட்ஜெட்டுன்னா அதில் உள்ள விவரங்களை சுட்டி காட்டி கூடுதல் குறைவு பேசணும். ஆனால் அவர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் வந்து இந்துக்கள் எல்லாம் அராஜகம் பண்ணுறீங்க, நான் இந்த சாமி படத்தை வச்சுருக்கேன், அந்த சாமி படத்தை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா அந்த அல்வாக்குன்ற படத்தை காமிச்சு, நிர்மலா சீதாராமன் படத்தை காமிச்சு அதில் இந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்கா. இங்கேயும் ஒரு எம்பி, திமுக எம்பி சொன்னார், ஏசுநாதர் படம் இருக்கா, அல்லா படம் இருக்கா, பிள்ளையார் படத்தை மட்டும் வச்சு எப்படி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி, ஓபிசி இருக்கா, எஸ்சி இருக்கா, எஸ்டி இருக்கா அப்படின்னு கேட்டார். நீ அதெல்லாம் கேட்குறிய, நீ என்ன ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, நீ என்ன ஜாதின்னு ஒருத்தர் எம்பி கேட்டார் ராகுலை. அவன்னா மூஞ்சி கருத்துருச்சு, இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி ஓடுறாரு, பதில் சொல்லலை அவர். ராகுல் வந்து எதா ஓட விடுறாரு, அவரு தான் ஓடிட்டு கிடக்குறாரு, அவரு தான் அப்படியே சுற்றிட்டே கிடக்குறாரு, விழுந்து செத்துட்டு வருமா. இல்லை, எல்லா இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து ராகுல் வந்து பிஜேபி ஓட விடுறாரு, கேள்வி கேட்கிறாரு, அடிச்சு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டார் பட்ஜெட் பற்றி. என்ன கேள்வி கேட்டார் அவர்? மோடி அவர்களால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற. பட்ஜெட் பற்றி கேள்வியே கேட்கலையே. மோடி எப்படி பதில் சொல்லுவார்? அதாவது குளத்துல ஏன் தாமரை பூத்து இருக்குன்னு கேட்டால் மோடி என்ன பதில் சொல்லுவார்? அதுக்கு அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் குப்பையெல்லாம் வாரி கொட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கு மோடி என்ன பதில் சொல்லுவார்? நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், என்ன மத்தியானம் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு சொன்னால் அதுக்கு மோடி என்ன சொல்லுவார்? மோடி சொல்கிற மாதிரி கேள்வி கேட்டதானே மோடி பதில் சொல்லுவார். அதனால் ராகுல் பேசுகிற பேச்சு முறையான பேச்சு ஒரு பேச்சுமே நாடாளுமன்றத்தில் பேசலையே, ஒரு பேச்சும் பேசலை. அது கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்களுக்கு புரியும், புத்தி இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. இப்ப திடீர்னு அவர் தலை தூக்கி இவ்வளவு பேசுறதுக்கு என்ன காரணம்? தலையை தூக்குனாரு. என்ன காரணம் நினைக்கிறேன்? அவரு நம்ம தலை தூக்கப்படும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நம்ம தலை தூக்கப்பட்டால் நாம அப்படி ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோம்னு கற்பனையில் இருந்திருப்பாரு பல ஆண்டுகளாக. ஆனால் அது அவருக்கு தலை தூக்கப்படலைன்னாலும் ஏதோ தூக்கப்பட்ட மாதிரி ஒரு பிரமையில், ஒரு பிம்பம், ஒரு கற்பனையில் அவர் பேசிக்கிறாரு. அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? அப்போ நான் பாஸ் ஆகிட்டேன் பாரு, அது எப்படி என்ன 99 எடுத்திருக்கேன் பாரு. 99 100க்கு கிடையாது, அது 543க்கு 99 ஃபெயில் தானே நீங்கள் சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்னவோ அவர் ஜெயிச்சிட்ட மாதிரி, அவர் ஏதோ அறிவுபூர்வமாக பேசுகிறேன். பைத்தியக்காரன்ட்ட கேட்டால் அவன் நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் பேசுகிறேன்னு தான் சொல்லுவான். ஆனால் பார்த்துட்டு இருக்க நமக்கு தான் இவன் என்ன இப்படி உளறிட்டு கிடக்கான் அப்படின்ட்டு நமக்கு தான் தோணும் பஸ் ஸ்டாண்டில். அது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் உளறிட்டே கிடப்பாம்ல, அதே மாதிரி ராகுல் உளறிட்டு இருக்காரு. அவர் என்ன புத்திசாலி? நான் பட்ஜெட்டு பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாரா? நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன பேசினார்?
தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு கிடக்குறாரு. அவர் பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி அவரு நல்லா பேசுறாருன்னு படுத்து இல்ல எல்லா வலைத்தளங்களையும் மெயினா என்ன பேசுறாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து டைட்டிலே என்ன இருக்குன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிஜேபி ஓட வைக்கிறாரு அப்படிங்கறத சொல்லுங்க. சோ அத நீங்க அந்த இதுல இருக்கறனால நீங்க ஒரு தெளிவு கொடுப்பீங்கன்னு கேக்குறோம். ஒரு நல்ல கருத்தம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் இருக்கும், நல்ல கதை இருக்கும். அந்த கதையில கோமாளி மாதிரி 2 பேரும் ஏதாச்சும் பண்ணிட்டு கிடப்பான். என்ன சினிமாவை பார்த்துட்டு வந்து அவன் பேசினதான் பேசிட்டு கிடப்பான், கோமாளி பேசினதை. புரியுதா? அந்த கதையினுடைய நோக்கம் அந்த கருத்தம்சம் தான். அந்த கதாநாயகனும் ஹீரோவும் ஹீரோயினும் பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, அதுதான் விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை விட்டுக்கிட்டு இந்த கோமாளி பேச்சையே பேசிட்டு கிடப்பாங்க. இது ஒரு விட்டு மாதிரி, ஒரு தமாசு மாதிரி. அது மாதிரி ஒருவேளை ராகுல் பேசுகிறத தமாசு மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஊடகங்கள் கருதி அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், அது ஒரு பக்கம் இருக்க வந்துட்டு இன்னும் பெருவாரியான மக்கள் வந்துட்டு பிஜேபி என்ன பண்ணுச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்களே, பிஜேபி என்ன பண்ணியிருக்க மக்களுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இங்கே இருக்கவங்க கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க சன் டிவி கையில், திமுக கையில் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே இருக்கவங்கள திமுக வந்து பிரெயின் வாஷ் பண்ணி. கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா வீட்டுக்கும் கலைஞர் டிவி கொடுத்தாங்க. அது என்ன டிவி தெரியுமா? அது வந்து பிக்சர் டிவி. உள்ள ஒரு பல்பு இருக்கும், அது பளிச்சுன்னு எரியும், அதில் தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அது வந்து அந்த பல்பில் சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு நுழையாயிடும், கெட்டு போயிடும் அப்படின்னுக்கிட்டு அதை தூக்கி போட்டாங்க. எல்லாருமே தூக்கி போட்டுட்டு இந்த எல்இடி ஸ்க்ரீனை கொண்டு வந்தாங்க. அப்படி எல்இடி ஸ்க்ரீன் வர்றப்போ இந்த பிக்சர் டிவியை தூக்கி போட்டப்போ நிறைய கம்பெனிகளுக்கு பிக்சர் டிவி தயார் பண்ணி வச்சுருந்தாங்க லட்சக்கணக்கில். அதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மக்கள் அதை ஏற்றுக்கலை. எல்இடி வந்துடுச்சு, இதை தூக்கி கிராப்பில் தான் போடணும். அப்படி போட்டாங்க. கிராப்பில் போடுறத கருணாநிதி விலைக்கு வாங்கினார். கவர்மெண்ட் பணத்தில் விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கி வீட்டுக்கு ஒரு டிவி கொடுக்குறேன்னாரு. வீட்டுக்கு ஒரு டிவி கொடுத்து நாங்கள் வீடு வீடாக கனெக்ஷனும் கொடுக்குறேன்னாரு. அது என்னது? அவங்க வீட்டு கனெக்ஷன், சுமங்கலி கேபிள் விஷன், அவங்க வீட்டு கனெக்ஷனே கொடுத்தாங்க. அவங்க வீட்டு கனெக்ஷனையே கொடுத்து வச்சு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் அதை பார்க்க வச்சு, அதை பார்க்குறதுக்காண்டி பல படம் காட்டுவாங்க, கேவலமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பேசி மக்களை கவர்ந்து இழுத்து அப்படி வச்சுக்கிட்டு சீரியல் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் பொய்யையே பேசுவாங்க. அப்படி பொய்யையே பேசி சில விஷயங்களை, உண்மையான விஷயங்களை, சரியான தகவலை மக்களை சென்றடைய விடாமல் வச்சு தடுத்து வச்சு அவங்களெல்லாம் அப்படியே அவங்க ஃபோக்கஸ்லேயே வச்சுருக்கிறதுனால அவங்க மயங்கி போய் இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. அது போய் மோடியை பற்றி அப்படி பேசிடுறாங்க. இப்போ நல்ல இன்ஸ்பெக்டரை பார்த்தா பிட் பாக்கெட்டுக்காரனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதே கதை தான். மோடியை பார்த்தா திமுககாரனுக்கு பிடிக்காது. அதனால மோடிக்கு எதிராக சில விஷயத்தை கிளப்பி விடுறான். அதை தான் மக்களும் பேசிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ வந்து திமுக ஆனாலும் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில். மோடி ஆதரவில் 1 கோடி ஓட்டு வந்திருக்கு. 1 கோடி ஓட்டுக்கு கொஞ்சம் தான் குறைவு. என்ன நாங்களும் ஓட்டு ஆமாம் கூட்டணி மோடி ஆதரவு தானே. மோடியை ஏற்றுக்காதவங்க யார் கூட்டணியில் வருவாங்க? மோடியினுடைய கூட்டணி ஐஎன்டிஏ, அது என்டிஏ கூட்டணி வந்து மோடியை ஏற்றுக்கிட்டவங்களுடைய கூட்டணி தான். மோடி ஆதரவு தான். மோடி ஆதரவுக்கு 1 கோடி ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால அவங்க எல்லாம் மோடியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது, அதுக்கு வாழ்த்துக்கள் தான் ஐயா. பிஜேபி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? மக்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறது எல்லாம் பிஜேபி செஞ்சதுதான். ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, அது பிஜேபி செஞ்சதுதான். எங்க இல்லை, எங்க டிஎம்கே அரசு கிடையாது. அதை தான் சொல்றேன், சன் டிவியை வச்சு மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன். ரேஷன் கடையில் அரிசி பிஜேபி பண்ணதுதான். அப்புறமா அந்த சத்துருண்டை கொடுக்குறாங்கல்ல, சத்துணவு, சத்து உருண்டை மாவு. ஆமா, அது எங்க கொடுக்குறாங்க? பால்வாடிக்கு பேர் என்ன? அங்கன்வாடியில் சத்துருண்டை கொடுக்கறது, அங்கன்வாடியில் அந்த பெண்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து கொடுக்கறது, குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தான், மத்திய அரசு தான். அப்புறமா கிராம சடக்கு யோசனை நீட்டு கிராமத்துல எல்லாம் ரோடு போடுவாங்க, கிராம ரோடு, அதுவும் பிஜேபி தான். அப்புறமா நீங்கள் திருச்சிக்கு போகிற ரோடு, அதுவும் பிஜேபி தான். நீங்கள் பிஜேபி என்ன செய்யுதுன்னு கேட்குறீங்க? இந்த நாட்டில் எது நடக்குதோ அதெல்லாம் சாராயத்தை விட்டு மீதி எல்லாம் பிஜேபி பண்ணதுதான். அப்ப ஏன் பிஜேபிக்கு தமிழகத்துல மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்கல? அததான் நான் சொன்னேன். 40 திமுக. அதுதான் நான் சொன்னேன்ல, சன் டிவியை வச்சு மக்களை மயக்கி ஏமாற்றி பொய்ய சொல்லி. சன் டிவியை விட நிறைய டிவிகள்லாம் வந்து எல்லா டிவியும் விலைக்கு வாங்கிடுறாங்கல்ல. எல்லா டிவியும் விலைக்கு வாங்கி. அப்ப திமுக வந்து நாடகம் போட்டு பொய் சொல்லி. சன் டிவி, கலைஞர் டிவி அவங்க டிவி,
மற்ற டிவிங்களை இவங்க இப்போ சினிமா பட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சரி, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து தியேட்டர்களுக்கு விநியோகம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ திமுக ஆட்சியில் இப்போ உதயநிதி அவர் மு.க. ஸ்டாலினுக்கு பையன், ஆமாம் அவர் தான், ஆமாம் அவர் தான் அதுக்கு தலைவரெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளாடி பெரிய அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளாடி பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவர் தான் இப்போ இந்த திரைத்துறையையே தன்னுடைய கையில் வச்சிருக்காரு. தன்னுடைய ஆமாம், எந்த ஒரு படம் எங்கே ரிலீஸ் ஆகணும்னா இவரு ஒத்துக்கணும், அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் எல்லா தேட்டருக்கும் இவருக்கு தேட்டர் கிடையாது, தேட்டர் இவருக்கு கிடையாது. ஆனால் ஒரு தேட்டரில் இவர் விரும்பாத ஒரு படத்தை, இவர் வாங்காத ஒரு படத்தை அவன் ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னால் முந்தின நாள் நைட்டு அந்த தேட்டருக்காரன் வீட்டுக்கு போவான் 12 மணிக்கு. இல்லை, இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். போய் மிரட்டுவான், போய் மிரட்டி அந்த படத்தை வெளியிடாதுன்னு சொல்லுவான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நமக்கு 2 விஷயம் தெரியும். இவன் போய் ராத்திரி மிரட்டினாங்கிறத நான் பார்க்கல. ஆனால் இந்த படத்தை தயாரித்தவன் சொல்கிறான், என் படத்தை வெளியிட முடியல. காரணம் என்னன்னா, அதுக்கு கருணாநிதி குடும்பம் தான் காரணம். நாங்கள் அவங்களுக்கு விற்கலைன்னா எங்களை வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. நிறைய எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்போ கவனிக்கலை. என்ன பேப்பரை புரட்டி பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நியூஸை பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நிறைய தயாரிப்பாளர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. சினிமா நடிகர்கள் அப்படிதானே போடுறாங்க. ஆமாம், அதான் சன் பிக்சரில் போனாதான் இவருக்கு படம் வெளியாகும். இன்னொரு பிக்சரில் இருந்தால் இவருக்கு படம் வெளியாகாது. அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க, சரியாக தான் சொல்கிறீங்க. அப்படி எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களே. அதே மாதிரி சன் டிவி, இது அவங்க சொந்த டிவி. மற்ற டிவிங்கெல்லாம் இருக்குல்ல, அதையும் இவங்க வாங்கிடுறாங்க, போய் பேசிடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், அண்ணாமலையெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியாது, அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ண முடியாது, பேசிடுவாங்கங்க. ஏன் பேசிடுவாங்க.